ஹாய், வெல்கம் டு குக் வித் தர்ஷு சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வாழைக்காய் ஃப்ரையும் கர்ட் ரைஸும் செய்ய போகிறோம். அந்த வீடியோ தான். ஸோ நான் வாழைக்காய் ஃப்ரைக்கு வந்து இந்த சைஸில் ஒரு வாழைக்காய் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தடிசாக கட் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு மீடியம் சைஸாக கட் பண்ணணும். அப்போ தான் நல்லா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மசாலா வந்து கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகம் தூள், கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா, உப்பு, இது எல்லாமே எடுத்து நம்ம கட் பண்ணியிருக்க வாழைக்காயில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைக்காய் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஊற வைக்க போகிறோம். அப்போ தான் வந்து நல்லா மசாலா இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும். தண்ணி வேணும்னா கூட நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. பேனில் கடலெண்ணெய் சேர்த்திட்டு இந்த மாதிரி பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரை ஆக ஆக நம்ம மேலே கொஞ்சம் விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மசால் போட்டு வச்சுருந்த வாழைக்காய் எடுத்து ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா தனித்தனியாக இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா வந்து ஈஸியாக இருக்கும் வேகிறதுக்கு. ஸோ வந்து இப்போ நம்ம ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கோமா, அதனால் 2 செட்டில் போட்டு எடுக்க கரெக்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 6 பீஸ் கிட்ட நான் அந்த மாதிரி தனித்தனியாக வச்சு வேக வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி வாழைக்காய் வந்து நீங்கள் வந்து லெமன் ரைஸு, கர்ட் ரைஸு, புளி சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டி ரைஸஸ்க்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து நான் கர்ட் ரைஸ்க்கு தான் இது வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சைடு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி 2 சைடுமே திருப்பி விடுங்க. அப்போ தான் வந்து 2 பக்கமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி எடுத்து பின்னாடி திருப்பி விடணும். நம்ம கருவேப்பில் வந்து ஆட் பண்ணும்போது கருவேப்பிலோட ஃப்ளேவரும் இறங்கி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸுங்கும் போதே இது நல்லா வெந்துடும். ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோக் வச்சு ஒன்று ஒன்றா எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து ஆயிலெலாம் நல்லா இறங்கி கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கர்ட் ரைஸ்க்கு வந்து நான் சாப்பாடு வடிச்சிட்டு வச்சுட்டேன். ஸோ ஒரு கப்பு கேர்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா மேலே ஊற்றி விட்டுறணும். அதுக்கு கேர்டு கொஞ்சம் நல்லா அப்சர்வ் ஆகட்டும். இன்றைக்கி வந்து கர்ட் ரைஸுக்கு மாதுளம்பழம் தாங்க ஆட் பண்ண போகிறோம். ஸோ மாதுளம்பழம் வாங்கும்போது இந்த மாதிரி மேலே பூ எரிஞ்சிருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. அப்போ தான் வந்து பழம் நல்லா டேஸ்ட்டாக. கர்ட் ரைஸ்க்காக கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் கொஞ்சம் அதை சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம கர்ட் ரைஸில் பச்சை மிளகாயும் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். ஸோ பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் காரம் கம்மியாக தெரியும். இந்த மாதிரி கொரியாண்டரும் கொஞ்சம் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து கர்ட் ரைஸுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம தாளிப்புக்கு வந்து இன்றைக்கி கடலெண்ணெயில் 1 ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு நல்லா கடலைப்பருப்பு பொரியிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகா போட்டுக்கிட்டேன். ஸோ வரமிளகாவும் காய்ச்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா வந்து பொரிஞ்சிடும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து கர்டில் இன்றைக்கி வந்து மாதுளம்பழம் கொஞ்சம் போட்டுட்டு உப்பு அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம். உப்பு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா அண்டு கொத்தமல்லி தழை, இது ரெண்டையுமே அதில் நல்லா சேர்த்திக்கலாம். அது சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கர்ட் ரைஸ்க்கு வந்து எப்பயுமே ரைஸு குழஞ்சிருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நான் வேக வைக்கும் போதே நல்லா ரைஸ் குழைய வேக வச்சு தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இன்னுமே நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எல்லா கர்டு கூடயும் சேர்ந்து நல்லா திக்காகிடும். ஸோ அந்த கொத்தமல்லி தலையும் தூவிட்டு பச்சை மிளகாயும் அதில் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம எந்த அளவுக்கு மசிச்சு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து ரைஸ் நல்லா குழஞ்சி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வேணும்னாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தாளிப்பும் அதில் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ தாளிப்பு வந்து ஃபுல்லாக எல்லா ரைஸ்லேயுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்றீங்கன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்தி கொடுத்து விடுங்க. இல்லை அப்போவே சாப்பிட போகிறதா இருந்தால் தண்ணி தேவைப்படாது. ஸோ நான் இந்த அளவுக்கு பதத்துக்கு கிண்டி வச்சுட்டேங்க. அவ்வளோதான்.
செஞ்சுருந்த வாழைக்காய் ஃப்ரை கூட இந்த கர்ட் ரைஸ் வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நான் டெய்லியும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.